புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா, காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன், காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன், திரு கீர்த்தி மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய புகார் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். அந்த குறைகளை ஆய்வாளர்களிடம் உடனடியாக தீர்க்கும்படி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா அவர்கள் கூறுகையில், RBI அனுமதி இல்லாத சீட் ஃபண்ட் நிறுவனத்தில் பொதுமக்கள் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும், குறைந்த பணம் முதலீடு செய்தால் அதிக பணம் லாபம் பெறலாம் என்று கூறினாலும் யாரும் நம்ப வேண்டாம் என்றும், மேலும் ஏதேனும் லிங்க் மற்றும் APK ஃபைல் வந்தால் அதனை தொட வேண்டாம் என்றும், OTP கேட்டால் கொடுக்க வேண்டாம் என்றும், மேலும் தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் புகைப்படத்தின் லிங்கை தொட வேண்டாம் என்றும், மேலும் ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் உள்நாட்டு வேலை வாய்ப்புகளை இந்திய எம்போசிஸில் பதிவு செய்ய நிறுவனங்கள் மூலம் மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும். மற்ற போலியான வேலைவாய்ப்பு வெப்சைட்டில் பதிவு செய்து ஏமாற வேண்டாம் என்றும், மேலும் போலியான கடன் செயலிகள் குறைந்த வட்டியில் உடனடியாக பணம் தருகிறோம் என்று கூறினால் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும், மேலும் அப்படி உடனடியாக பெற்ற கடனை தராவிட்டால் அவர்களது போட்டோவை வைத்து ஆபாசமாக சித்தரித்து அதிக பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இதனால் யாரும் கடன் செயலிகளில் பணம் பெற்று ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 25 செல்போன்கள் கண்டுபிடித்து ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 3,50,000 ஆகும். மேலும் மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இணையவழி சம்பந்தமாக விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அனுப்பி வைக்கப்பட்டது.